டேய் நின்றா ஏல. டேய் ரேஷன் கொடு, இன்னைக்கு ரேஷன்ல நான் அரிசி பருப்புலாம் வாங்கிக்கிறேன். டேய் 6 மாசமா நான் தான் ரேஷனுக்கெல்லாம் அரிசி வாங்கிக்கிறேன். அப்ப இல்லாத அக்கறை இப்ப மட்டும் உனக்கு என்னத்துக்கு வந்துச்சு? நீ மூடு, எனக்கு வழி தெரியும், நான் போய் வாங்கிக்கிறேன். டேய் ஏல வாயிலாம் உடச்சிருவேன்டா, பார்த்து பேசு. வீட்டுக்கு பெரிய பையன் நான் தான் ரேஷன் கடையில் போய் அரிசி வாங்குவேன். எனக்கு பொறுப்பு வந்துருச்சு. தெரியுண்டா உன் பொறுப்பெல்லாம். வாங்குற காசு 3000 ரூபாயில ஆளுக்கு 10 பிரிச்சுக்கலாம்டாண்ணா. என்ன சொல்றேன்? நீ எனக்கு சரி சம்மாடா. நீ எனக்கு சரி சம்மா. வீட்டுக்கு மூத்த பிள்ளை நான்டா. வாயின்னு வர கரும்பையும் முந்திரியும் தின்ட்டு மூட்டு உக்காந்துடுறா. நானும் இந்த வீட்டுல தான் பிறந்தேன், எனக்கு எல்லா உரிமையும் இருக்குது இந்த வீட்டுல. நீ முதல்ல எங்க அம்மா வயிற்றுல பிறக்கல்றா. 38 அனாதையா இருந்தோம், நாங்க தூக்கின்னு வந்து வளர்த்தனடா. அந்த பையன்டா நீ. நாங்க போட்ட எச்சத்தோர தின்ன நாய் நீ நாய. உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. நீ காசு தர முடியாது, போடா. நீ காசு வேணு எந்த படத்துக்கு போகணும்னு எனக்கு தெரியும்டா. எங்க தலைவர் எங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு காசு. கழகத்தோட உடல் உருப்பிடா நாங்க. நீ காட்டை கொடு, நாங்க போய் காசா வாங்கிக்கிறேன். ஹலோ மச்சான், ஒரு வேலைக்காரன் 5 நிமிஷம் சரியா?